நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. கேரளாவில் திருவள்ளா அருகே உள்ள சக்குளத்துக்காவு பகவதி அம்மன் கோவில் மாபெரும் பொங்கல் திருவிழா. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி வழங்கும் காணொளி தொகுப்பு. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். கேரளாவில் திருவள்ளா அருகே அமைந்துள்ள நீரேட்டுபுரத்தில் உள்ள சக்குளத்துக்காவு பகவதி அம்மன் கோவில் மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். 1970களில் ஒரு ஓட்டு கூடத்தில் அமைந்திருந்த இந்த சக்குளத்துக்காவு பகவதி அம்மன் கோவில் இன்று உலகின் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றாக வளர்ந்தது எப்படி? இங்கு தலைமை நம்பூதிரியாக உள்ள ராதாகிருஷ்ணன் திருமேனி தலைசிறந்த வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர். பகவதி அம்மனின் அருளாசியால் அவர் சொல்லும் பலன்கள் அத்தனையும் பலிதமாக ஆரம்பித்தது. உலகின் பல பகுதிகளிலிருந்தும் அவரை தேடி வர ஆரம்பித்தனர். பரிகாரமாக அவர் பெரிதாக எதையும் சொல்லுவதில்லை. பகவதி அம்மனுக்கு பொங்கலிட்டு படைத்து வழிபட்டால் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பார். அது கண்கண்ட உண்மையானது. கோவில் மிக புகழ்பெற ஆரம்பித்தது. வழக்கமாக ஆண்கள் சபரிமலைக்கு செல்வது போல பெண்கள் இருமுடி கட்டி இங்கு வந்து அம்மனை வழிபடுவதால் பெண்களின் சபரிமலை சக்குளத்துக்காவு ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த கோவிலில் மிக முக்கியமான ஒரு விஷயம், இங்கு வந்து வழிபாடு செய்தால் திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும். இந்த ஆலமரத்தில் கட்டியிருக்கின்ற தொட்டில்கள் அத்தனையும் குழந்தை வரம் வேண்டி கட்டப்பட்டவை. இங்கு வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு குழந்தை பேரும் நிச்சயம் என்பது உறுதி. இன்று கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த கோவிலிலும் இந்த கோவிலை சுற்றியுள்ள 50 கிலோமீட்டர் சுற்றளவிலும் லட்சக்கணக்கான பெண்கள் இன்று பொங்கல் வைத்து வழிபடுவார்கள். அந்த பொங்கலின் காணொளி தொகுப்பை உங்களுக்காக வழங்குகின்றோம். இங்கு ஜாதி மத துவேஷமில்லை. இந்துக்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள் அனைவரும் பொங்கல் வைப்பது தனிச்சிறப்பு. இந்த கோவிலின் முக்கிய பொறுப்பை நமது கண்டனூரைச் சேர்ந்த சூனாப்பானா அருணாச்சலம் செட்டியார் அவர்கள் கவனித்து வருகின்றார்கள். ഈ ക്ഷേത്രം ഇരിക്കുന്ന ഈ പ്രദേശമാകെ വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய காட்டு பிரதேசமாக இருந்தது. இந்த காட்டில் தான் இந்த சக்குளத்துக்காக பகவதி அம்மன் ஒரு லிங்கமாக கண்டெடுக்கப்பட்ட பிரதேசம். ஸ்ரீ நாரத மகர்ஷியோட இங்கே நாரத முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆதி பராசக்தி சக்குளத்துக்காவு பகவதி அம்மனானும் இங்கே பிரதிஷ்டை ஆகியிருக்கிறது. இந்த அம்மனை மனதார நினைத்து வழிபடுபவர்களுக்கு அவர்கள் மனதில் நினைக்கின்ற எல்லா காரியங்களும் நன்மையும் நல்லதாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த கோவிலில் பக்தர்கள் வருடாவரம் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். பொங்கலும் கூடிக்கொண்டு வருகிறது. ഇവിടുത്തെ പൊങ്കാലയ്ക്ക് ഒരു പ്രത്യേക സവിശേഷത ഉള്ളത്, ഇവിടെ വലിയ വ്രതങ്ങളുടെ ആവശ്യമില്ല. കാരണം இதுபோல பொங்கல் வைப்பதற்கு ஒரு பெரிய விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு வேணுமானாலும் எத்தனை பொங்கல் வேணுமானாலும் வைக்கலாம், எத்தனை வருடம் வேண்டுமானாலும் வைக்கலாம். இது மாமிசம் இறைச்சி சாப்பிடாமல் வெஜிடேரியன் உணவு கழித்து சாப்பிட்டு 2 நாள் சுத்தமாக இருந்தால் போதும். அதுபோல் வந்து இங்கே வந்து பொங்கல் வைக்கலாம். இதற்காக தனியாக எந்த ஒரு விரதமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வைக்கக்கூடிய எல்லா பொங்கலையும் தேவி சுமார் 50 பல்லக்கில் தேவி புறப்பட்டு எல்லா 80 கிலோமீட்டர் சுற்றளவுக்கும் தேவி சென்று எல்லா பொங்கலையும் நிவேத்தியம் செய்து திரும்ப வரும். அதனால் நீங்கள் எந்த இடத்தில் பொங்கல் வைத்தாலும் எல்லா பொங்கலும் நிவேத்தியம் செய்யப்படும். 12 മണിയോട് കൂടി പൊങ്കൽ തെളിക്കാൻ തുടങ്ങും. നിവേദ്യം തയ്യാറാക്കി കഴിഞ്ഞാൽ ഉടനെ ദേവിയെ എഴുന്നള്ളിച്ച് பொங்கல் வைக்கிற அன்று காலையில் முதலில் கோவில் பண்டார அடுப்பு என்ற ஒரு அடுப்பில் ஐயா முதல் பொங்கல் வைப்பார்கள். பொங்கல் வைத்ததும் இவிடந்து தகவல் அறிவிக்கப்படும்.
தகவல் எல்லா இடங்களிலும் தகவல் தெரிந்து எல்லாரும் ஒரே சமயத்தில் பொங்கல் வைக்க வேண்டும். ஐயா முதல் பொங்கல் வைத்தது சமயம் தெரிந்து கொண்டு மற்றுள்ளவர்கள் அந்தந்த இடத்தில் பொங்கல் வைக்க வேண்டும். எல்லா பொங்கலும் வைத்த பிறகு இங்கு கோவிலிலிருந்து சுமார் 50 பல்லக்கில் தேவி புறப்பட்டு எல்லா இடத்திற்கும் சென்று எல்லா பொங்கலையும் ஒவ்வொரு பொங்கலையும் மலர் தூவி தீர்த்தம் தெளித்து பொங்கலை நைவேத்தியம் செய்துவிட்டு தேவி திரும்பவும் கோவிலுக்கு வரும். இந்த சடங்குகள் தீர்வதற்கு சுமார் 12:30 முதல் 1 மணிக்குள் இந்த சடங்குகள் எல்லாம் தீரும். 1 மணி ஆகும்போது தேவிக்கு திவ்ய அபிஷேகம் 15 விதமான பொருட்களை கொண்டு தேவிக்கு உச்ச தீபாராதனையும் திவ்யாபிஷேகமும் உச்ச தீபாராதனையும் நடைபெறும். இது நடைபெற்றது பிறகு அன்று மாலை தேவிக்கு தங்க திருவாபரணம் சார்த்தி தீபாராதனை உண்டாகும். அதற்கு முன்பாக இங்கே கார்த்திகை ஸ்தம்பம் என்று ஒரு கம்பம் உயர்த்தப்பட்டுள்ளது. அது உங்களுக்கு கேமராவில் அன்னை கவர் பண்ணி காட்டுவாங்க. அந்த கார்த்திகை ஸ்தம்பம் என்பது அதர்மம் ஒழிந்து தர்மம் நிலைநாட்ட வேண்டும், நன்மை நடக்க வேண்டும், எல்லாருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்ற காரணத்தினால எல்லா வருடங்களும் இந்த கார்த்திகை ஸ்தம்பம் சுமார் 150 அடி உயரமுள்ள கார்த்திகை ஸ்தம்பம் உயர்த்தப்பட்டு அந்த ஸ்தம்பத்தில் உடையாடைகள் கட்டி அது கொளுத்தப்படும். அது கொளுத்தி எரிஞ்சு சுமார் 2 மணி நேரம் அந்த கார்த்திகை ஸ்தம்பம் எரிந்து சாம்பலாகும் போது அதர்மம் அழிந்து தர்மம் உலகத்தில் நிலைநாட்டப்படும் என்று அறிவதற்காக அந்த கார்த்திகை ஸ்தம்பம் உயர்த்தப்படுகிறது. அன்று மாலை தீபாராதனை நடைபெறும்போது அன்றைய சடங்குகள் எல்லாம் முழுவதுமாக நிறைவேறும். இப்போ பிரம்மஸ்ரீ ராதாகிருஷ்ணன் நம்பூதிரி சாமி இதோட தலைமை பீடாதிபதினு சொல்லுவோம்ல, இதோட தலைமை இருந்து அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அருள் வாக்கு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள சந்திக்கிறதே ஒரு புண்ணியம், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு புண்ணியம் அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்குது. அவங்கள நம்ம சந்திக்கிறது, தமிழகத்துலேருந்து வர்றோம் அல்லது செட்டிநாட்டிலேருந்து வரக்கூடிய மக்கள் சந்திக்கிறதுனா என்ன மாதிரி அப்படிங்கிறது? ഇതെല്ലാം അമ്മയുടെ അനുഗ്രഹം മാത്രമാണ്. എന്താണെന്ന് കാരണം നമുക്ക് പോലും അറിയുകയില്ല. മഹാശാസ്ത്രമാണ് ജ്യോതിഷം എന്ന് പറയുന്നത്. അതിനെ വിവരിക്കാനും വർണ്ണിക്കാനും ഒന്നും സാധിക്കുകയില്ല. അത്ര இங்கே ஐயாவை பார்த்து வெற்றிலை ஜோதிஷம் பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் இங்கே வருகிறார்கள். ஐயா முதலில் அவர்களிடம் வெற்றிலை ஜோதிஷத்தில் அவருடைய கடந்த காலம் எவ்வாறு உண்டாயிருந்தது, இப்போ நிகழ்காலம் எவ்வாறு உண்டு, எதிர்காலம் எவ்வாறு உண்டாகும், அதில் ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஐயா வெற்றிலை ஜோதிஷம் வெள்ளிக்கிழமை தவிர பாக்கி எல்லா நாட்டிலும் காலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஐயா இங்கே வெற்றிலை ஜோதிஷம் பார்க்கிறார்கள். அந்த மாதிரி வெற்றிலை ஜோதிஷம் பார்க்க வருகிற எல்லாரோடும் ஐயா சொல்லும் ஒரு வாக்கு, கார்த்திகை மாதம் தேவிக்கு பொங்கல் வைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுபோல் ஒவ்வொருத்தரும் பொங்கல் வைத்து அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் கண்டதன் பலனாக எல்லாவிடமும் பொங்கல் வைக்கிறார்கள். அதுதான் இத்தனை அதிகம் பொங்கல் இங்கே வந்திருக்கிறது. ரெண்டாவதாக இங்கே மதுபானம் குடிப்பவர்கள் இங்கே தேவியினுடைய வாழ் தொட்டு சத்தியம் செய்கிற ஒரு சடங்கு நடைபெறுகிறது. அது எல்லா மாதமும் மலையாள மாதம் முதல் வெள்ளிக்கிழமை என்று இங்கே ஒரு கூட்டு பிரார்த்தனை நடக்கும். அந்த கூட்டு பிரார்த்தனையில் தேவியுடன் வாழ் தொட்டு சத்தியம் செய்துவிட்டு போவர்கள் மீண்டும் குடிப்பதில்லை என்று ஒரு நம்பிக்கை உண்டு. இதுவரை சுமார் 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஐயாவிடம் சத்தியம் செய்து தங்கள் குடியை நிறுத்தியிருக்கிறார்கள். இதற்காக முன்னாள் ஜனாதிபதி KR நாராயணன் அவர்கள் கோவிலுக்கு விஜயம் செய்து சாமியை தரிசனம் செய்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இதுபோல ஜனங்களின் குடி நிறுத்தும் ஒரு பழக்கத்தை ஐயா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்று இங்கே வெற்றிலை ஜோதிஷம் பார்ப்பவர்களும் தேவிக்கு பொங்கல் வைத்து வழிபடுவர்களும் வாழ்க்கையில் எல்லா உயர்வும் பெற்று നലമടയുகிறார்கள். ലക്ഷക്കണക്കിന് ലക്ഷോപലക്ഷം ഭക്തജനങ്ങളാണ് നമ്മുടെ ഈ പൊങ്കാല മഹോത്സവത്തിൽ പങ്കെടുക്കുന്നത്. സ്ത്രീകൾക്ക് ഏറ്റവും പ്രാധാന്യം. அவர்கள் கூறியது போல லட்சக்கணக்கில் பெண்கள் சுமார் 78-80 கிலோமீட்டர் தூரத்திற்கு 80 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பெண்கள் பொங்கல் வைக்கிறார்கள். பொங்கல் வைப்பது மாத்திரமில்லை, இந்த கோவில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. மார்கழி மாதம் 12 நாள் விரதம் இருந்து பெண்கள் சபரிமலைக்கு செல்வது போல இங்கே இருமுடி கட்டு ஏந்தி கொண்டு வந்து அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். எனவே இந்த கோயில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது.
இந்த கோவிலில் கேரளா மட்டுமல்லாது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, வட இந்தியா, இந்தியாவுக்கு வெளியில் உள்ளவரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அம்மாவை வழிபடுகிறார்கள். அதோடு கூடாமல் எல்லாரும் அம்மாவுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டு நன்மை அடைகிறார்கள். இதுபோல் எல்லா வருடமும் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை என்று நடைபெறும் இந்த பொங்கலில் எல்லாரும் கலந்து கொண்டு நன்மை அடைய வேண்டும் என்று ஐயா ஆசீர்வாதம் செய்கிறார்கள். അദ്ദേഹമാണ് നമ്മുടെ പൊങ്കാലയുടെ ഔദ്യോഗികമായ ഉദ്ഘാടനം നടത്തുന്നത്. അതിന് മുന്നോടിയായി നമ്മുടെ ക്ഷേത്ര കാര്യദർശി, മുഖ്യ കാര്യദർശി ബ്രഹ്മശ്രീ രാധാകൃഷ്ണൻ നമ്പൂതിരി അനുഗ്രഹ പ്രഭാഷണം നടത്തും. ക്ഷേത്ര കാര്യദർശി ബ്രഹ്മശ്രീ മണിക്കുട്ടൻ നമ്പൂതിരി അധ്യക്ഷതയിൽ ചേരുന്ന ഈ യോഗം പരാശക്തിയുമായ ചപ്പളത്തുകാവിൽ അമ്മയുടെ തിരുസന്നിധാനത്തിൽ ആണ്ടുതോറും വൃശ്ചികമാസത്തിലെ തൃക്കാർത്തിക ദിവസം നടത്തി വരാറുള്ള ആ വിശ്വനിയാമികയായ അമ്മ നമ്മുടെ എല്ലാ കാര്യങ്ങളും സാധിപ്പിച്ച് ഭക്തജനങ്ങളെ അനുഗ്രഹിക്കുന്ന വലിയൊരു ചടങ്ങാണ്, വലിയൊരു സങ്കല്പമാണ് ഇവിടെ ഉള്ളത്. ഈ ഭൂമിയിൽ ജീവിക്കാൻ ലഭിച്ച ഈ ധന്യമായ നമ്മുടെ കാലം നമുക്കെല്ലാവർക്കും ഒരുമിച്ച് മുന്നോട്ട് പോകാൻ കഴിയട്ടെ എന്ന് ആശംസിക്കുകയാണ്. അതൊക്കെ മാറ്റിവെച്ച് ബഹുമാനപ്പെട്ട MP കഴിഞ്ഞ പതിറ്റാണ്ടുകളായി ഈ പൊങ്കാലയ്ക്ക് പങ്കെടുക്കുന്നു. സംശയമില്ല, ഓരോ വർഷവും ചക്രത്താവിൽ പൊങ്കാല അർപ്പിച്ച് ആത്മനിർഭർ ഈ പൊങ്കാല നിവേദ്യം കാലമായി കഴിയുമ്പോൾ പുഷ്പവും സമർപ്പിച്ചുകൊണ്ട് ആ പൊങ്കാല നേരത്ത് ജീവിതയിലേറി എഴുന്നള്ളുന്നു. പത്തനംതിട്ട ജില്ലകളുടെ അതിർത്തി പങ്കിട്ടുകൊണ്ട് ശ്രീ
ഈ യോഗത്തിൽ പങ്കെടുത്ത അതുപോലെ തന്നെ ഇതിൻ്റെ എല്ലാം നെടുന്തൂണായി ഇതിൻ്റെ എല്ലാ പ്രവർത്തനങ്ങൾക്കും നേതൃത്വം നൽകുന്ന ബ്രഹ്മശ്രീ മണിക്കുട്ടൻ നമ്പൂതിരിയുടെയും